செய்தி. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் இடையே மோதல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. புதுச்சேரியில் கூட்டணிக்கு யார் தலைமை என்பதில் திமுக காங்கிரஸ் இடையே வார்த்தை மோதல் வெடித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுப்ராமன். சுப்ராமன், என்ன நிகழ்ந்தது? விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 ஆண்டு நடைபெற இருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தமிழ்நாட்டிலே இன்னும் அந்த பிரச்சனையானது ஓய்ந்தபாடில்லை. அதற்குள்ளாக புதுச்சேரியிலும் இந்த பிரச்சனையானது மிக பூதாகரமாக வெடித்திருக்கிறது. புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அதில் இரண்டு கட்சிகளுமே தொடர்ந்து கூட்டணியில் போட்டியிடுவதுதான் வழக்கம். அந்த வகையில் இந்த 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் கூட்டணிக்கு திமுக தான் தலைமை தாங்க வேண்டும் என்று திமுக நிர்வாகிகள் அந்த புதுச்சேரி மாநிலத்துடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகனுடன் வலியுறுத்துவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திதான் காங்கிரஸ் இடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளாவது, கூட்டணியில் 8% ஓட்டுகளை வைத்துள்ள கட்சி தலைமை தாங்குமா, இல்லை 26% உள்ள கட்சி தலைமை தாங்குமா என்ற கேள்வியை எழுத்திருக்கிறார். ஏன் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை விரிவாக பேச வேண்டும்? இது போன்று தொடர்வது இந்த முறை நல்லது இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து காங்கிரஸ் திமுக மோதலானது தமிழகத்தில் இருந்து வந்தாலும் கூட புதுச்சேரியில் ஒரு சுமூகமான நிலை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் புதுச்சேரியிலும் இந்த மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக புதுச்சேரி மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் காங்கிரஸை தவிர்த்துவிட்டு பிசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுடன் இந்த தொகுதி குறித்தும் அதே போல கூட்டணி குறித்தும் ஆலோசனை நடத்தினார். திமுக தான் தலைமை தாங்க வேண்டும். ஏனென்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக 6 இடங்களை வெற்றி பெற்று எதிர்கட்சி ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. ஆனால் காங்கிரசுக்கு 2 இடங்கள் மட்டுமே கிடைத்தது. இதனால் இந்த முறை 2026 ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமை தாங்க வேண்டும் என்று திமுக நிர்வாகிகள் அக்கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகனுடன் வலியுறுத்ததாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இதற்குதான் காங்கிரஸ் தரப்பிலிருந்து தற்போது இந்த பதிலடி கொடுக்கும் வகையில் மாணிக்கம் தாக்கூர் 2014 ஆண்டு லோக்சபா தேர்தலில் நடைபெற்ற அந்த வாக்கு சதவீதத்தை குறிப்பிட்டு அவர் திமுகவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக சதவீதத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி தான் அதிகமாக இருக்கிறது. அதனால் காங்கிரஸ் தான் தலைமை தாங்க வேண்டும். குறைவான சதவீதம் உள்ள கட்சி எப்படி கூட்டணிக்கு தலைமை தாங்க முடியும் என்ற வகையில் அவர் கேள்விகளை எழுப்பி, அதே போல இது போன்று காங்கிரஸ் கட்சியை இழிவாக பேசுவது இந்த முறை இது போன்று தொடர்வது நல்லது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி.